எனக்கு ஆரம்பத்தில் இந்த வானவில் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் இந்த புரோக்கரை வந்து வானவில், வானவில் பாய்ஸு, வானவில் குரூப் அப்படின்னு சொல்லி கலாய்க்கும் போது எதுக்காக இப்படி கலாய்க்கிறாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுக்கப்புறமா தான் ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நிறைய அறிவுபூர்வமான விஷயங்களை இந்த புரோக்கர் ஃபேமிலிக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். வானவில், வாய்ப்பாடம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். ஸோ இது அசிங்கமாக தான் இருக்குது, வேறு வழியில் என்ன பண்ணுறது. அப்புறம் தான் தெரிஞ்சது இது எதுக்காக சொல்கிறாங்க வானவில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எனக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. ஒரு லைவில் கூட ஒருத்தர் பேசியிருப்பார், மதுரையிலேருந்து புரோக்கரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். இந்த புரோக்கருக்கு வந்து பெண்களை விட ஆண்கள் மேலே தான் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஆண்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறத அவர் ரொம்ப காமெடியாக சொல்லிட்டு இருந்தார். நான் அதை வந்து நம்பவே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக அவர் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவனோட லைவெல்லாம் நான் கூர்ந்து பார்க்க ஆரம்பிக்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் தான் இந்த லைவுக்கு வருவாங்க. பணம் போடுறதும் மேக்ஸிமம் ஆண்கள் தான். அதாவது லைவில் பணம் போடுறது பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் போடுவாங்க. அதுவும் அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கொச்சையான, ஆபாசமான, இரட்டை அர்த்தங்களோடு இருக்கிற ஒரு கமெண்ட்ஸ் தான் நிறைய பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த புரோக்கரை வந்து வர்ணிக்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். இந்த இட்லி அப்படின்லாம் மென்ஷன் பண்ணி நிறைய வரும். அது மினி இட்லி கிடையாது, அதை விட இவனுக்கு தான் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதுலேயும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த புரோக்கரை வந்து ஒரு பொண்ணாகவே நினச்சிக்கிட்டு ரொம்ப கவிதையிலே வர்ணிப்பார். கவிதைனா நீங்கள் வேறு மாதிரி நினைக்க வேணாம், அதுவுமே கூட ரொம்ப ஆபாசமான கவிதையாக தான் இருக்கும். இவன் வந்து சும்மா கோவப்படுற மாதிரி நடிப்பானே தவிர்த்து உங்களுக்குள்ளே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவான். அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 முறை படித்து காமிப்பான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு ஓரளவுக்கு இவங்க இந்த வானவில்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இவனுக்கு அதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அப்புறமா தான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு தெரியுங்களா, அந்த சாதனா கூட வந்திருந்தா அந்த இன்டர்வியூக்கு. 3 பேர் போயிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கூட இந்த மாதிரி வானவில் பாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பட்டுன்னு சாதனா வந்து ஆமாம் மேடம், சத்தியமாக மேடம், அப்படி ஒரு குரூப் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். உடனே இவன் கண்ணை காட்டி அப்படி இப்படின்னு பேசின உடனே அவள் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுவாள். அவள் டக்குன்னு அப்படி சொல்லும்போது தான் வந்து எனக்கேமே கூட கன்ஃபார்ம் ஆச்சு, இவன் ஏதோ ஒரு குரூப் இருக்குது இவங்களுக்குள்ள. ஏன்னா ஒரு கிழவன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு திறமை இருக்கணும், இல்லை ஒரு காமெடி சென்ஸ் இருக்கணும், ஒன்றுமே இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டப்பைக்கு இவன் வந்து கீப் தான், ஆமாம் கரெக்ட் தான், அப்படி இருக்கிற ஒரு தகுதி மட்டும்தான் இருக்கே தவிர்த்து வேறு எந்த தகுதியுமே அவன்கிட்ட இல்லை. அதை வச்சு உருட்டுற தகுதி இருக்குது. இவனுக்காக எதுக்கு இத்தனை பேர் பணம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஒரு குரூப் இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்லும்போது தான் எனக்கு அது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அது நான் 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வந்து இந்த புரோக்கர் ஒரு 8 நிமிஷம் வீடியோ காலையில் போட்டிருப்பான் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அது நான் கூட லேட்டாக தான் பார்த்தேன், ஒரு 3 மணிக்கு என்னவோ நான் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதில் ஒரு 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று என்னென்னா, இந்த கட்டப்பையை வந்து கருவாடுன்னு ஒரு 100 வாட்டிக்கு மேலே சொல்லியிருப்பான். அதாவது வேணுன்னுக்கே பக்கத்துலேயே உட்கார வச்சு கலாச்சிருக்கான்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. இது தெரியாமல் அந்த மேடம் வந்து பிஸ்னஸ் ஐடியாலாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கருவாடுன்னு சொன்னது அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு, அந்த மாதிரி கலாய்ச்சது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருந்திட்டோம், பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது. அவன் திருந்திட்டான் அப்படின்லாம் சந்தோஷப்படலை. ஏன்னா இவங்க எந்த காலத்துலேயும் திருந்த போகிறதில்ல அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். பட் தப்பி தவறி என்னைக்கு அவன் திருந்துற மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறானோ அதுதான் அவனோட கடைசி காலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் ஏதோ ஒரு சம்பவம் பெருசாக நடக்க போகுது போல இருக்குது அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா உருட்டு எப்பவும் போல் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. பட் இந்த உருட்டுக்கே மறுபடியும் வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட ஏதோ சஜஷன் கேட்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கால் பண்ணி, அதாவது இவரோட ஃபேன்ஸ் அப்படி இருக்காங்களான்னு தெரியல, எதுக்கு ஃபேன்ஸுன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி பேசினார். இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட இருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு சொன்னதான் எனக்கு இன்னுமே கூட ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. என்னென்னா, தள்ளுவண்டி கடையில் வந்து நீங்கள்லாம் சாப்பிடுவீங்களாண்ணா அப்படின்னு சொல்லி, இவர் ஏதோ பெரிய செலிப்ரிட்டி மாதிரி நீங்கள்லாம் அந்த கடையில் சாப்பிடுவீங்களான்னு கேட்டுச்சு. பட்டு இன்னுமா இவன் கூட பழகி இந்த பிச்சைக்காரனை பற்றி தெரியல அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்தது. அதுக்கப்புறம் இது சிரிக்கிற விஷயம் கிடையாது. இன்னொரு சீரியஸான ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணார். எடுத்த உடனே ஆபாசமாக வந்து எதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார்.
சொன்ன உடனே இவன் அப்படியே முகத்தில் ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் அப்படியே எரியுது. அப்படி இதுக்கு முன்னாடி கருவாடு வீடியோ போடும்போது காஞ்ச கருவாடு மாதிரியே இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆள் பேசும்போது அவன் அவ்வளோ பிரைட் ஆகிட்டு அவ்வளோ ஒரு குஷி. ஏதாவது தெரியாதனமாக அந்த கால் வந்த மாதிரி இல்லை, வேணும்னுக்கே வந்து ஏன்னா தலைப்பை கூட பார்த்தீங்கன்னா அந்த காலை மென்ஷன் பண்ணி அவர் வச்சுருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்துட்டு இங்கே வா அங்கே வா, நான் ஏற்கனவே உன்னை மீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த ஆளோட வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம ஒரு லவர்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த ஆள் பேசிகிட்டு இருந்தான். எதுக்காக ஃபோன் பண்ணான் அப்படிங்கிறத ரொம்ப கொச்சையாக அவன் வந்து கால் பண்ணியிருந்தான். அப்போ பேசும்போது தான் எனக்கு 100% கன்ஃபார்ம் ஆச்சு, இது வந்து ஏதோ ஒரு குரூப் இருக்குது இவங்களுக்குள்ள. அதனால தான் வந்து இத்தனை பேர் ஆண்கள் வந்து என்ன சொல்கிறது, இவனுக்கு மெசேஜ் பண்ணுறது, பணம் போடுறது எல்லாமே அதுக்காக தான். நாம் ஏதோ கலாய்க்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் உண்மையில் சீரியஸான வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சுது. அதாவது இந்த புரோக்கர் ஃபேமிலிக்கிட்டேருந்து யாரை காப்பாற்றுறமோ இல்லையோ நிறைய ஆண்களை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கட்டப்பை கூட பரவாயில்ல, ஏன்னா 1,00,000 கேட்டவொன்னே எல்லாரும் ஓடி போயிடுறானுங்க. ஃப்ரீயாக வந்தால் கூட வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கி போகிறாங்க. அதனால் வந்து கட்டப்பையால் வந்து ஆண்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா ஆண்கள் யாருமே வந்து கிட்ட கூட போக மாட்டாங்க. அதே மாதிரி ஒத்த ரோசாவும் பார்த்தீங்கன்னா 10 பவுன் கேட்ட உடனே உனக்கு இதெல்லாம் அதிகம்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஓடி போயிடுறானுங்க. ஸோ அதுவும் கூட ஏதோ கற்பனையில் தான் ஏதாவது ஒரு உதயகுமார், ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனாலேயும் கூட ஆண்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இருந்திருக்கலாம், ஏன்னா நிறைய பேரை வந்து ஏமாற்றிட்டு தான் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்து தான் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு மேலே ஏமாற மாட்டாங்க, ஏன்னா இத்தனை கதையை பார்த்ததுனால அதுக்கிட்டையும் நிறைய பேர் ஏமாற வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த புரோக்கர்கிட்ட இந்த வானவில் பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. நேற்றுக்கு வந்து ஆள் சேர்க்கை முகாம் தான் அது. அதாவது இந்த ஒரு குரூப் இருக்குது பார்த்துக்கோங்க, பாரு இங்கே ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார் பாருங்க, இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே நேற்றுக்கு வந்து அந்த ஒரு வீடியோ போட்ட மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ யாருக்கிட்டேருந்து காப்பாற்றுறமோ இல்லையோ இந்த புரோக்கர்கிட்டேருந்து நிறைய ஆண்களை வந்து காப்பாற்ற வேண்டியிருக்குது. எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் வந்து இந்த புரோக்கரை எதிர்த்து எந்த ஆண்களும், அதாவது ரெட் ஐஸ் பிரதருக்கு அப்புறம் வேறு யாருமே பெருசாக இந்த ஆளை வந்து, அதாவது இந்த வயசுக்கு மேலே இப்படி உட்காந்துக்கிட்டு 2 பெண்களை வச்சு வியாபாரம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கேட்கலையே அப்படின்னு நான் யோசிக்கும்போது, இவன் 2 பெண்களை வச்சு வியாபாரம் பண்ணுறதெல்லாம் வந்து ஜஸ்ட் கண்டென்ட்டு. ஆனால் இதையும் தாண்டி வேறு ஒரு வியாபாரம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நேற்றுக்கு தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த ஆளை எதிர்க்கிறதில்ல அப்படிங்கிறதும் எனக்கு இப்போ தான் புரியுது. என்னவோ தெரியல, கடவுள் தான் ஆண்களை வந்து இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்.